நினைவிருக்கா ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஆர்ஜே நந்தினி விளாக்ஸ். திருப்ப ஒரு விளாக், அதுவும் ஒரே ட்ரெஸ்ல நீங்க பார்க்கும் பொழுது வந்து என்னடா இது, இந்த பொண்ணு ஒரே நாள் உட்காந்து எல்லா வீடியோவுமே எடுத்திருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மை அதுதான். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் இருந்ததுனால ஒரே ட்ரெஸ்ல நான் பாட்டுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராபப்ளி ஒரு 2 இல்ல 3 வீடியோஸ் நீங்க இந்த ட்ரெஸ்ல வந்து பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது வந்து அம்மாது சரிங்களா. அம்மா வந்து அவங்க கட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பியூர் காட்டன் சாரி எடுத்தாங்க. அது வந்து பாட்டிக்கு குடுக்கலாம்னு எடுத்தது. அதுக்கப்புறம் எங்க அம்மா கட்டலாம்னு வச்சிருந்தாங்க. 2 பேரும் கட்டாமலே அப்படியே வச்சுட்டு இருந்த காரணத்தினால, சரி ஓகே நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கட்டிட்ட. எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. நல்ல காட்டன் ஃபேப்ரிக்ல ஒரு மாரி கம்ஃபர்டபுளா இருந்தது. அதனால காலையில இருந்து இப்ப நைட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து இப்ப நாங்க நைட் ஷூட் பண்றோம். 8:00 மேல ஆச்சு. இப்ப வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த சாரியிலேயே இன்னைக்கு நாள வந்து திருப்திகரமா வந்து ஓட்டிட்டேன். ஐ வாஸ் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் திஸ். அண்ட் இப்ப அப்படியே டைரக்ட்டா வீடியோக்குள்ளார போலாம். நீங்க தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்னன்னா, ரீசென்ட்டா வந்து இப்ப ஆடி ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, அதுக்கு முன்னாடி அதாவது ஆடி ஷாப்பிங் இப்ப போயிட்டு இருக்கு. ஆடி ஃபெஸ்டிவல். அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தேன். அதுல ஒரு சிலது வந்து யூஸ் பண்ணிட்டேன். நாட் ஈவன் ஒரு சிலது கொஞ்சம் நிறையவே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 7, 8 ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் இருந்தது. அண்ட் ஆடின்னு சொல்லிட்டு வந்ததுனால நான் ஷாப்பிங்கே பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சத்தியமா இதுதான் உண்மை. நான் வந்து இந்த வருஷம் ஆடி ஷாப்பிங் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம வந்து தீபாவளிக்கு டைரக்ட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில தான் இருந்தேன். பட் நம்மளையும் மீறி ஷாப்பிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண கொஞ்சம் கலெக்ஷன்ஸ மட்டும் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. ஸோ டைரக்ட்டா நம்ம வந்து வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னா, இதுல இருந்தே போயிடலாம். ஓகே. இது வந்து ஒரு அழகான 3 பீஸ் செட் சல்வார் சரிங்களா. ரேட் ரொம்ப 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 ரீசனபிளா இருந்துச்சு. அதனாலேயே நான் வந்து இத பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஷூட்டுக்காக போயிருந்தோம். ராசிபுரம்ல ரத்ன விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம்ல வந்து அவங்களுடைய பிராண்ட் ஷூட் எல்லாமே நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். இந்த ஆடி ஷாப்பிங்காக. நீங்க அவங்க பேஜ்ல போய் பார்த்தாலும் தெரியும். ஃபுல்லா அவங்க வீடியோஸ் எல்லாமே நம்ம தான் வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ அப்ப நான் போனப்ப இந்த ட்ரெஸ் வந்து ஒரு ஷூட்க்கு போடுறதுக்காக எனக்கு குடுத்திருந்தாங்க. போட்டுட்டு நான் ஒரு வீடியோ முடிச்சேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கலரா இருக்கட்டும், ஃபிட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே வந்துட்டு, இதுல இருக்க கலர் ஆப்ஷன்ஸ்லாம் காமிங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா எனக்கு வேற எந்த கலர் ஆப்ஷன்ஸுமே புடிக்கல. கடைசில நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே எனக்கு குடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பில் பண்ணிட்டு வந்துட்டேன். இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹960 ஆஃபர்ல. 1200 வந்து எம்ஆர்பி அண்ட் ஆடி டிஸ்கவுண்ட்ல வந்து தே கேவ் இட் ஃபார் ₹960. ஸோ ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தாங்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக். நம்ம வந்து ஒரு 2, 3 வாஷ்லயே வந்து லைட்டா ஃபேட் ஆகுறது, இல்லன்னா அந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு வர்றது, அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்பவே நல்லா தாங்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் அண்ட் ஃபுல்லாவே இந்த மாரி சமிக்கி ஒர்க்ல குடுத்திருந்தாங்க. ஓரளவுக்கு குட். நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு லுக்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக். அண்ட் இது வந்து அதோட ஷால். கான்ட்ராஸ்டா பேண்ட் அண்ட் ஷால் வந்து குடுத்திருந்தாங்க. பேண்ட் வந்து பிளெயின் தான். ஷால் வந்து அகைன் வந்து ஃபுல் டிசைனோட இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, நான் இந்த ஷால்க்காகவும் பர்ச்சேஸ் பண்ணேன். பிகாஸ் இது வந்து நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுட்டே போலாம். நான் ஏதாவது ஒரு பிளெயின் மேக்ஸிலாம் போடுறேன்னா, அதுக்கு வந்து இது மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி நிறைய டிசைனர் ஷால்ஸ் இருக்கு. அதுக்காகவே வந்து இதுவும் வந்து வாங்கிட்டேன். அடுத்து என்னன்னா, இது பார்த்துடலாம். சொன்னல டிசைனர் ஷால்ஸ் நிறைய இருக்குன்னு. அண்ட் இதுவும் வந்து ஒரு டிசைனர் ஷால் தான். இப்ப பர்ச்சேஸ் பண்ணது ரீசென்ட்டா போத்தீஸ்ல. இதுவும் ஆடி ஆஃபர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் அதிக டிஸ்கவுண்ட் இல்ல. தே கேவ் 10% டிஸ்கவுண்ட். ஸோ இது எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ஹாஃப் சாரிக்காக வாங்கினேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு சாரி சரிங்களா. இந்த சாரி வந்து எங்க மம்மியோட ரிலேட்டிவ்ஸ் எங்க மாமா ஃபேமிலி வந்து ஒரு ஃபங்ஷனுக்காக எடுத்து குடுத்தாங்க. ஆனா அம்மாக்கு வந்து என்னன்னா, இந்த சாரி வந்து ரொம்ப வெயிட்டா இருக்க மாரி ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த பெரிய பார்டர் இருந்தா கட்ட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா தான் வேணும். அப்படிலாம் இருக்குமா, அவங்களும் கட்டிலாம் பார்த்தாங்க. நாங்களும் ஒரு 1 ஹவர் ட்ரை பண்ணி, இல்லம்மா நீ இத கட்டிட்டு வான்னு சொல்லிட்டுலாம் அவங்களும் ட்ரை பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து அவங்களுக்கு நிக்கவே இல்ல. அவங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ வெயிட்டா இருக்கு, பார்டர் பெருசா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு. சரி ஓகே குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நான் அத சாரியா கட்டலாம்னு தான் வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கும் அது கட்டினப்ப இல்ல வழவழன்னு இருந்ததுனால, சரி ஓகே இது நம்ம வந்து ஏதாவது கன்வெர்ட் பண்ணலாம்னு யோசிச்சப்ப, எப்ப பார்த்தாலும் மேக்ஸி தான் பண்றோம்.
இந்த ஃபேப்ரிக்ல எனக்கு மேக்ஸி வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுள் கிடையாது. அதனால ஓகே வை நாட் நம்ம வந்து ஒரு கிராப் டாப் அண்ட் ஸ்கர்ட் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஹாஃப் சாரியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹாஃப் சாரியை வந்து நாங்க கன்வெர்ட் பண்ணோம். சூப்பர் ஃபிட்டிங்ல எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இட்ஸ்ஆர் பொட்டிக்னு நம்ம சேலம்ல இருக்காங்க. ஸோ அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த டிசைன்ல வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முந்தி டிசைன். ஓகே, ஸோ அதுலயே வந்து நம்மளுக்கு டாப் கிடைச்சிருச்சு. விச் இஸ் இது நம்ம வந்து இந்த இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு சாரிக்கு நான் பிளவுஸா யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் தாராளமா போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, சோ இதோடைய ஸ்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஹாஃப் சாரி பேட்டர்ன்ல ஃபுல்லாவே ப்ளீட்டடா பண்ணி, உங்களுக்கு விசிபிளா கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். சோ ஃபுல்லா ப்ளீட்டட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அழகா இருந்தது போட்டதுமே. சரி, இதுல ஏதாவது ஒரு ஷால் நம்ம கிட்ட இருக்கிறது செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையா நானும் இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எதுவுமே செட் ஆகல. அதனால இன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான். அப்போ நான் வாங்கினதுதான் இந்த ஷால். மோர் ஆர் லெஸ் இட்ஸ் ஓகே. ஸ்கர்ட்டுக்கு வந்து செம்ம மேட்சிங்கா இருக்கு. நமக்கு பிளவுஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓவராலா இட்ஸ் ஃபைன். இன்னொன்னு, இந்த சம்கில வந்து பாத்தீங்கன்னா இதோடைய கிரீனிஷ் ஷேட் வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால ரிஃப்ளெக்ட்னா ஜென்ரலாவே அதுல இருக்கு. ஸோ அதோட இந்த கலரும் மேட்ச் ஆகும் பொழுது வந்து ஓவராலா இட் வாஸ் நைஸ். ஸோ அதனால இந்த ஷால் வந்து வாங்கிட்டேன். இதோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன அந்த சல்வார் ரேட்டே வந்து வந்துடும். அரௌண்ட் 755 சொன்னாங்க. அதுல இருந்து கரெக்ட் பா, எவ்வளோ ஒரு ஞாபக சக்தி எனக்கு. 755, இதுல இருந்து தே கேவ் 10% டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுல இருக்கிறது நான் கடைசியா காட்டுறேன். பிகாஸ் எனக்கு என்னமோ இது ஒரு சப்போர்ட் மாதிரி இப்படி இருக்கு. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அடுத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட்ல எடுத்து 3 பீஸ் செட். ஷால் காணும், எங்கேயோ வஷ்டம் போல. இல்ல ஷால் இல்லையா? ஷால் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ 2 பீஸ் செட். கரெக்ட், இது 2 பீஸ்ல தான் வரும். திஸ் இஸ் ஃபார் 900 rupees அன்லிமிட்டெட்ல. நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக். ஸோ எங்கேயாவது டிராவல் போறோம், இல்ல சின்ன சின்ன ஷூட்டுக்கு அழகா நம்ம வந்து போட்டு நீட்டா ஒரு மினிமல் ஆக்சசரிஸோட வந்து நம்ம ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து வாங்கினேன். இது வந்து அதோட பேண்ட். இதுவும் பிரிண்டட்லயே வருது. நல்ல ஃபேப்ரிக் இது. இட்ஸ் வர்த் ஃபார் 900. அதனால இது அன்லிமிட்டெட்ல வாங்கினது. இது வந்து ஆடி ஷாப்பிங்ல வாங்கல, கொஞ்சம் முன்னாடி ஆடி ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 15 days முன்னாடி வாங்கினது. இதுவும் அதே டைம்ல வாங்கின ஒரு சல்வார் தான். நாட் சல்வார், குர்த்தி. அக்காக்கும் எனக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு கலர் மட்டும் வேற வேற, டிசைன் ஒன்னே வந்து வாங்கினோம். பாக்குறதுக்கு உள்ள கசங்கி இருக்கு, ஏதோ பழைய ட்ரெஸ் நினைக்காதீங்க. அத வச்சிருந்த லட்சணம் அப்படி, அதனால அப்படி இருக்கு. ஓகே, அயன் பண்ணி போட்டுக்கலாம்ல, அதனால அப்படியே நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். ஓகே, சோ அடுத்து என்னன்னா இது காமிக்கிறேன். இது வந்து என்னோட ஃபேவரட். பாத்தீங்களா, இப்பதான் இன்னொரு ஞாபகம் வருது. இந்த ட்ரெஸ் எடுத்தப்போ நான் இன்னொரு ட்ரெஸ்ஸும் எடுத்தேன். எங்கன்னா மங்கை நைட்டிஸ், அவங்களோட ஷோரூம் ஓப்பனிங் சேலம்ல பண்ணியிருந்தாங்களா, அப்ப போனப்ப பர்ச்சேஸ் பண்ணது. அங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இன்னொரு ட்ரெஸ் எடுத்தேன். எடுத்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நான் வந்து ஒரு ஈவெண்ட்காக போட்டு போயிட்டேன். அதனால என்னால இப்ப அதை ஷேர் பண்ண முடியல. பட் இந்த ஃபேப்ரிக், இந்த ஒரு பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ டோன்ட் நோ இது தண்ணியில போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு. அம்மா கிட்டயும் வந்து காமிச்சப்ப அம்மாக்கும் அதே ஒரு டவுட் இருந்தது. நான் உங்களுக்கு இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்றேன் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா. பிகாஸ் ஃபேப்ரிக் எப்படி இருந்ததுன்னு பையோ அடியில வந்துட்டா போல, காலை கரெக்டா நோன்றா. க்ளோஸ் நெக்ல எனக்கு எப்பவுமே இந்த க்ளோஸ் நெக் பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும். கரெக்டா அதுலயே க்ளோஸ் நெக்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்க த்ரெட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இந்த பிரிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளெயினா தான் நான் பார்த்தேன், பட் பிளெயின் எனக்கு கிடைக்கல. அதனால இந்த பிரிண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து அதோட பேண்ட். ஃபேப்ரிக் நிஜமாவே சூப்பர் சாஃப்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, அப்பயும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுப்பா. ஓகே, என்ன ஞாபகம் வரல, ஞாபகம் வந்தா சொல்றேன். பட் ஏதோ மிஸ் ஆகுது, அது மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும். இது வந்து பிளவுஸ் பிட்ஸ். ஓகேங்களா, வெல்வெட்ல தே ஹேவ் தி சீக்வன்ஸ் ஒர்க் பிளவுஸ். இதுவும் ராசிபுரம் ரத்ன விலாஸ் அவங்க ஷோரூம்ல வாங்கினதுதான். ஒரு மாதிரி கியூட்டாலும் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஏதாவது ஒரு ஆஃபர் ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்றாங்கன்னா அது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்ப்பேன். இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி வர்த் தோணுச்சுன்னா உடனே வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இது. இந்த பிளவுஸ் பிட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா
நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டோர்ஸ் அங்க வந்து நம்ம கேட்டப்போ நான் கேட்டிருந்தேன். எதுக்காகன்னா, ஒரு ஒரு டாப் மாரி ஸ்டிச் பண்றதுக்காகவும், ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்காகவும் போய் வாங்கினப்போ, ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, பெர் மீட்டர் அரவுண்ட் 350 வந்து சொன்னாங்க. 350 போட்டுட்டு வாங்கணுமா? சரி ஆடி டிஸ்கவுண்ட் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் விட்டுட்டேன். ஜான்வரிலயே போயிருந்தேன். பட் நான் வாங்கல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இவங்க கிட்ட தான் கிடைச்சது. எவ்ளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் ரூ. 125 தான். ஒரு இந்த ஒரு மீட்டர். 1 மீட்டர் ஆஃப் திஸ் கிளாத் வந்து நம்மளுக்கு ₹125க்கு கிடைச்சது. சூப்பரா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அழகா ஸ்டைல் பண்ணிக்கலாம். பட் இன்னொன்னு என்னன்னா, இது நான் வந்து பிளவுஸா தைக்கிறதுக்காக வாங்கல நான் சொல்றேன். பட் இது வந்து நான் பிளவுஸா தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வாங்குனது தான். நல்ல ஒரு இந்த மயில் ப்ளூ கலர் சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ளூ. அதனால கொஞ்சம் எடுப்பா இருக்கும். நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி சில சாரீஸ்க்கு போடும்போது அழகா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். என்ன ஆஃபர் குடுத்திருந்தாங்கன்னா, இந்த 2 பிளவுஸ் பிட் நம்ம வாங்கும்பொழுது ஒரு தாம்பூல தட்டு வந்து ஃப்ரீயா குடுத்தாங்க. சரி தாம்பூல தட்டு இஸ் யூஸ்ஃபுல். அதனால வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ 125, 125 அந்த பிரைசிங்க்கு. ஸோ இது முடிஞ்சுதா? இப்போ இத எதுக்காக நான் வாங்கினேன்னா, இதுக்காக வாங்கினேன். இதுவும் ரத்ன விலாஸ் அங்க வாங்கினது தான். நான் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். எதுக்காகன்னா, என்னோட பேஜ்ல நீங்க பார்த்தாலே தெரியும். நெறைய மேக்ஸி வந்து நான் போட்டிருப்பேன். அந்த மேக்ஸில நெறைய மேக்ஸி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் வந்து ஃபேப்ரிக் மேக்ஸிக்கு வேணும் அப்படின்னு தேடி வாங்கினதா இருக்கும். அதுல நெறைய மேக்ஸி வந்துட்டு, இல்ல இந்த மாரி சாரீஸா பர்ச்சேஸ் பண்ணி அத கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கி பண்ணதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றதுக்காக தான் இந்த ஒரு சாரியுமே நான் வந்து வாங்கினேன். இந்த சாரிக்கும் பிளவுஸ் குடுத்துருக்காங்க. பட் அது அவ்ளோ நல்லா இல்ல. பத்திரமா இருக்கு. எதுக்காவது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, 5 1/2 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாட்டின் சாரி வந்து ₹350க்கு வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து சூப்பர்ப்பா அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதுல தே ஹேவ் ஆல்மோஸ்ட் 6 கலர் ஆப்ஷன்ஸ். அந்த கலர் ஆப்ஷன்ஸ்ல எனக்கு இதுதான் வந்து என்கிட்ட இல்லாத கலர்ன்னு தோணுச்சு. அதனால இது வாங்கிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இத வாங்கினதுக்கு அப்புறம் நான் இப்போ வந்து என் டிசைனர்ட்ட குடுக்குறேன்னா, அவங்க ஏதாவது ஒரு வொர்க் பண்ணணும் இப்படி இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஹேண்ட் ஒர்க் தான் பண்றாங்க. வை நாட் அ வெல்வெட் ஒர்க் அப்படின்னு வந்தப்ப தான், நான் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டா இருக்கட்டும்னு இத சூஸ் பண்ணேன். ஸோ இப்ப இத வந்து ஒரு நெக் டிசைன்க்கு, இல்லன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன்க்கு அந்த மாதிரி வச்சுட்டு கூட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ஒரு அழகான லுக்க கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னுட்டு, இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட லுக்லாம் வந்து அவுட் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் நான் ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து அதுக்காக வாங்குனது. 360 பிளஸ் ஒரு 125 அழகான ஒரு மேக்ஸி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். லைனிங் கிளாத் ஆப்வியஸ்லி அது ஒரு அமௌண்ட் வரும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட். இது எல்லாமும் நான் ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். ஆனா இது வந்து எக்ஸ்ட்ரா லவ்வோட எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டு வாங்கின ஒரு சாரி. போத்தீஸ் ஈவென்ட் வந்து ஹோஸ்ட் பண்ண போனப்போ பார்த்து வாங்கினது. என்னன்னா, திஸ் இஸ் தட் மதுரை சுங்கிடி காட்டன். அவ்ளோ அழகா இருந்ததுங்க. எனக்கு இந்த மாதிரி பெரிய பார்டர் சாரீஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட பர்த்டே ரீல் விச் இஸ் நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு கும்பாபிஷேகம் நாட் பர்த்டே ரீல் அப்போ கரெக்ட். பர்த்டேக்கு வந்து கிரீன் கலர் சாரி போட்டிருப்பேன். கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தப்போ ஒரு சாரி கட்டியிருப்பேன் மெரூன் கலர் மதுரை சுங்குடி காட்டன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எடுத்த ஃபேப்ரிக்கே தான் இந்த ஃபேப்ரிக்கும். அது அந்த சாரி வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள், அவ்வளோ அழகா இருந்தது. 2 டைம்ஸ் இப்போ நான் கட்டியுட்டேன் சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறமா இந்த சாரி வந்து என் கண்ணில் பட்டுச்சு போத்தீஸ்ல. இவ்வளோ பெரிய லென்த் பார்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஃபுல்லா வந்துட்டு நம்மளுக்கு மயில் பீகாக் டிசைன், சென்டர்ல வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட்ஸ், இங்கேயும் மயில் டிசைன், இங்கே யானை டிசைன் சொல்லிட்டு ஒரு பெரிய பார்டரு. ஆனா சொல்லுவாங்கல்ல, இந்த ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பார்டர்ல ஒரு இல்லை, நம்மளுக்கு பிடிச்சதான் நம்ம போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அது நம்மளுக்கு அழகா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிடுவேன். ஸோ இது வந்து கிடைச்சது வாங்கினேன். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து மதுரையில ஒரு சிலர் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட பேசினப்போ கூட ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவங்க வந்து 1100 அவ்வளோ சொன்னாங்க வித்தவுட் பிளவுஸ். எனக்கு வந்து ஐயோ இவ்வளோ சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் 790 ருபீஸ். அதுல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அரௌண்ட் வந்து நான் ஒரு 660 அந்த பிரைஸ்க்கு தான் வந்து வாங்கினேன். பிளவுஸ் இருக்கு. பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா தி சேம் பிளவுஸ். என்னோட மரூன் கலர் சாரில இருந்து பிளவுஸ் இருக்காது. என்ன பண்ணேன்னா, சாரில இருந்து 1 மீட்டர் கட் பண்ணிட்டு உள்ளார வந்து அதே மாதிரி ஒரு கலர் கிளாத் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல எடுத்துட்டு உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு அந்த வேலைலாம் இல்லை. டேரக்டா நம்மளுக்கு பிளவுஸும் இதே சேம் பிளவுஸ் வரதுனால இவ்வளோ பெரிய பிளவுஸ் போட்டு எனக்கு இவ்வளோ பெரிய பிளவுஸ் போடுறது பிடிக்கும். அதனால இவ்வளோ பெருசுல ஸ்டிச் பண்ணி போட்டா பிரமாதமா இருக்கும். அதுக்காக இது வாங்கிட்டேன். ஓகே. அண்ட் கம்மிங் பேக், இதுல என்ன இருக்குன்னா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான்.
சாரி தான் ஆப்வியஸ்லி. ஏன் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லன்னா, நான் பொதுவாவே இந்த கல்லு கல்லா இருக்கிறது, அதெல்லாம் பெருசா வாங்க மாட்டேன். பிகாஸ் அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம் இல்ல, நம்ம வந்து அது ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண மாட்டோம். அதனாலயே அது சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். நம்ம நெறைய காசு போட்டு வாங்குவோம். ஸோ அந்த மாரியான சிரமங்கள்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். பட் இந்த தடவ என்ன பண்ணிட்டேன்னா, போத்தீஸ்ல தான் அந்த ஆடி ஆஃபர் குடுத்துருக்காங்கல்ல, திருப்ப இப்ப ஷூட் போயிருந்தப்போ, ஆடி சேல்ல இந்த அழகான பச்சை நிறமே சாரி வாங்கிட்டேன். ஃபுல்லாவே நெட்டட் தான். அம்மா பார்த்துட்டு கேட்டாங்க, "இத எப்படி கட்டுறது?" ஃபுல்லா எதுவுமே இல்ல. உங்களுக்கு தெரியுதா? இவ்ளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கேன்னு. ஆக்சுவலா இது ப்ராப்பரா நம்ம ஸ்டைல் பண்ணி கட்டுனோம்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்க நம்ம கிரியேட் பண்ண முடியும். பட் நான் இத என்ன பண்ண போறேன்னு தெரியல. 2 யோசனையில இருக்கேன். பட் நான் இத ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்து எடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். பிகாஸ் இதுலயே வொர்க் வருதுல்ல. அகைன் நான் சொல்றேன். இந்த மாதிரி வொர்க் இருக்கிறது நம்ம நார்மலா போய் பர்ச்சேஸ் பண்றோம்னா, மினிமம் ஒரு 750 அந்த பிரைஸ் வரும் 1 மீட்டர். நம்ம 5 1/2 மீட்டர்னா அது கால்குலேஷன் எங்கேயோ போகுது. இத 5 1/2 மீட்டர்ஸ் சாரி பிளஸ் அதுல ஒரு 1 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இது எல்லாமே சேர்த்து பார்த்துட்டீங்கன்னா 1895. அதுலயும் நம்மளுக்கு 15% ஆஃபர் இருக்கு விச் இஸ் அரௌண்ட் 1600 சம்திங் எனக்கு வந்துச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் இது வந்து கம்ப்ளீட்லி வர்த் இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஈவெண்ட்ஸ் ஷூட்லாம் போறோம்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்கிங்கான ஒரு லுக்கை கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஃபேப்ரிக் முக்கியம். ஸோ மற்றது வந்து ரேட் காஸ்ட்லியா வருதுன்னு நான் வாங்குறதும் கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் ஃபைன். அதனால நான் வந்து வாங்கிட்டேன். பட் இது நான் வந்து ஒரு டைமாவது டெஃபினெட்லி சாரியா கட்டிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் இருக்கேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த லேஸ் ஃபுல்லாவே வந்து ஒயிட் பீட்ஸ் வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருந்தது. அண்ட் இந்த ஒயிட் பீட்ஸ் இல்லாம பிளெயினாவும் இருந்தது. பட் இந்த ஒயிட் பீட்ஸ் வந்து சாரி கலர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ பாட் திஸ். ஸோ ஐ ஹோப் இதுக்கு மேல இந்த ஆடி ஷாப்பிங்ல பெருசா எதுவும் வாங்க மாட்டேன்னு. ஏதாவது வாங்கினேன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? நான் வந்து கரெக்டா சிந்திச்சு தான் வந்து வாங்குறேனா இல்லையா அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்லாம் எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம வந்து யூடியூப்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். என்கிட்ட வந்து நீங்க யூடியூப்ல ஆக்டிவா இருங்கன்னு கேட்டுட்டே இருந்த டைம்ல அப்ப என்னால பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதனால என்னால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்பதான் வி ஹவ் ஸ்டார்டட் ஒரு கம்பேக் மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் சப்போர்ட். தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.